நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி பாகிஸ்தான் பயணம். மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பாக வீட்டில் இருப்பதாக தகவல். அவரது பாரியாருக்கும் புதல்விக்கும் இலங்கையில் போலீஸ் பாதுகாப்பு. மாலைத்தீவின் புதிய ஜனாதிபதிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்த்து. கருண் ஜாசுரேவுக்கு கட்சித் தலைவரின் கரங்களினால் விருது. முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பிற்பகல் பாகிஸ்தானை சென்றடைந்துள்ளார். அந்நாட்டு ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இஸ்லாமாபாத்தின் ஷக்லாலா விசேட விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி பாகிஸ்தான் செனட் சபையின் தலைவர் ஃபாரூக் ஹமீத் நாய்க் வரவேற்றுள்ளார். அந்த நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் சிலரும் அங்கு கூடியிருந்ததுடன் ஜனாதிபதியை கௌரவிக்கும் வகையில் பாகிஸ்தான் ராணுவம் 21 மரியாதை வேட்டுக்களை தீர்த்தது. இந்த விஜயத்தின் போது பாகிஸ்தான் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் செனட் சபை தலைவர் ஆகியோரை சந்தித்து ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் ஊடக பயன்பாடு மற்றும் தொழில்நுட்பம் சார் 2 உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலரும் மேலும் சில அதிகாரிகளும் ஜனாதிபதியுடன் பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். இலங்கையில் தங்கியுள்ள மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீட்டின் மனைவி மற்றும் புதல்விக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கு ஏற்ப அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போலீஸ் மாதிபருக்கு பணிப்புரை வழங்கியிருந்தார். மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீட்டின் மனைவி மற்றும் புதல்வி ஆகியோர் நேற்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் அது குறித்து வினவிய போது அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி ஆப்பா அதுக்கு பதிலளித்தார். அவர்கள் நமது நாட்டிற்கு முன்னறிமுகம் இல்லாத புதியவர்கள் அல்ல. இதற்கு முன்னர் அவர்கள் இங்கு வந்து தங்கியிருந்தனர். ஆதலால் தற்போது அவர்கள் வருகை தந்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நாம் வழங்குவோம். இதேவேளை கொழும்பில் உள்ள மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இலங்கையில் உள்ள மாலைத்தீவு பிரஜைகள் சிலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததோடு அந்த நாட்டின் ஜனநாயகத்தை உறுதி செய்யுமாறு அவர்கள் வலியுறுத்தினர். නැවත ප්‍රජාතන්ත්‍රවාදීව මේ රටට නැවත මේ සාමය සහ සමගිය ගෙනියන්න ඕනි. மீண்டும் ஜனநாயக ரீதியில் நாட்டினோடு சமாதானம் மற்றும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். கொழும்பில் உள்ள மாலைத்தீவின் பிரஜைகளும் முஸ்லிம் மக்களும் இதனை கண்டிக்கின்றனர். அவரது உயிருக்கு எவ்வித பாதிப்புமின்றி அவருக்கு உதவிகளை வழங்குமாறு நாம் கூறுகிறோம். එතුමාව ඉවත් කිරීම. එතිම හානියක් නැතුව එතුමාගේ ජීවිතය හරි ආකාරව නඩත්තු කරගෙන එතුමාට සාහනයක් ලබා දෙන්න කියලා තමයි අපි කියන්නේ. I am studying here. நான் இலங்கையில் கல்வி பயிலும் மாலைத்தீவை சேர்ந்த மாணவன். இது புதிய அரசாங்கம் சூழ்ச்சியொன்றினூடாகவே நியமிக்கப்பட்டுள்ளது. அவர்களுள் சில கலகக்காரர்களும் உள்ளனர். நமது நாட்டில் சிறந்த ஜனநாயகம் உருவாகுவதை நாம் பார்க்க வேண்டும். இதேவேளை மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பிரிவினர் தொடர்ந்தும் புதிய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதியும் அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள காட்சிகளை ராய்டர்ஸ் வெளியிட்டுள்ளது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கையினால் 18 போலீஸ் நிலையங்கள் மற்றும் 2 நீதிமன்ற கட்டட தொகுதிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மாலைத்தீவு போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மலே நகரில் உள்ள அவரது வீட்டில் சுதந்திரமாக உள்ளார் எனவும் ராய்டர்ஸ் இந்த செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீட்டை கைது செய்யுமாறு குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ள போதிலும் அவர் கைது செய்யப்பட மாட்டார் என தற்போதைய ஜனாதிபதி மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். கடந்த சில தினங்களாக இடம்பெற்ற சம்பவங்களினால் முன்னாள் ஜனாதிபதியின் மாலைத்தீவு ஜனநாயக கட்சியின் இடைக்கால தலைவர் டிக்கோ முசாமானி காயமடைந்திருந்தார்.
மாலைத்தீவில் தற்போது அமைதியான சூழ்நிலை நிலவுவதாக புதிய ஜனாதிபதியின் ஊடக செயலாளர் கருத்து வெளியிட்டார். முன்னாள் ஜனாதிபதி தற்போது சுதந்திரமாக உள்ளார். அவர் கைது செய்யப்படுவார் என வதந்திகள் பரவினாலும் அது பொய்யான தகவலாகும். அவரை பாதுகாப்பதற்காகவும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட மாட்டார் எனவும் தற்போதைய ஜனாதிபதி BBC செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. நானும் தற்போது வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நிலைமை அமைதியாக உள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் விவகாரம் தொடர்பான உதவி பொதுச் செயலாளர் நாயகம் ஒஸ்கார் பெர்னாண்டஸ் டெரன்கோ தற்போது மாலைத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதோடு அவர் ஜனாதிபதி கலாநிதி முகமது வஹீட்டை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். உதவி பொதுச் செயலாளருடன் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திரிகள் சிலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். போலீசாரும் ராணுவமும் அரசியலமைப்புக்கு ஏற்ப அதிகாரங்களை பயன்படுத்தி செயற்படுவதனால் சிறந்த சூழ்நிலை ஏற்படும் என புதிய ஜனாதிபதி சுட்டிக்காட்டியதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் விவகாரம் தொடர்பான உதவி பொதுச் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டார். இது பிரச்சனைக்கு சமாதானமாக தீர்வு எடுக்குமாறு அனைத்து அரசியல் செயற்பாட்டாளர்களிடமும் அதனுடன் தொடர்புடையவர்களிடமும் நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். வன்முறைகளை தடுக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கிறோம். வன்முறைகளினால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. மாலைத்தீவின் தற்போதைய நிலவரம் குறித்து பாராளுமன்றத்தில் இன்று கவனம் செலுத்தப்பட்டது. I don't think we want what is happening in Maldives to take place, and I must venture to the house that the president. மாலைத்தீவில் நாளுக்கு நாள் ஏற்பட்டு வரும் நிலைமையினை அமைதிக்கு கொண்டு வர வேண்டும். நானும் ஜனாதிபதியும் மாலைத்தீவு ஜனாதிபதி வஷீட்டுடன் தொடர்பு கொண்டு பேசினோம். ஜனநாயக மாற்றங்களை தொடர்ந்து மேற்கொள்வதாக அவர் உறுதி அளித்தார். நாம் அனைவரும் முன்னாள் ஜனாதிபதி நஷீத் மற்றும் மாலைத்தீவு ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதியும் ரவி கருணாநாயக்கவும் முன்னாள் ஜனாதிபதி நஷீட்டுடன் கலந்துரையாடியுள்ளனர். அவருடைய குடும்பத்தார் தற்போது இலங்கைக்கு வந்துள்ளனர். மாலைத்தீவின் நிலைமையை வழமைக்கு கொண்டு வருவதற்கு நாம் முடியுமான அளவு முயற்சித்து வருகின்றோம். இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சாக் நாடுகள் மற்றும் பொதுநலவாய நாடுகளும் முன்வந்துள்ளன. மாலைத்தீவின் அனைத்து கட்சிகளும் அவர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என நான் நினைக்கின்றேன். பிரச்சனைகளற்ற மாலைத்தீவு ஒன்றே எம் அனைவருக்கும் தேவையாக உள்ளது. நட்புறவு நாடுகளுடன் ஒன்றிணைந்து அமைதியான சூழ்நிலையை அங்கு விரைவில் உருவாக்க வேண்டும். மாலைத்தீவின் அரசியல் பிரச்சனை சர்வதேச மட்டத்தில் தற்போது அதிக அளவில் பேசப்படுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். உயர்ந்த தர நேர்த்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வே பெயிண்ட் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை. அனுபவம் உள்ள பெயிண்ட் பாஸ் கையில் தரச்சிறப்பு மிகு பெயிண்ட் கிடைத்தால் கேட்கவும் வேண்டுமா? நேர்த்தியுடன் பூசலாம். உலக நாடுகளின் அங்கீகாரம் பெற்ற கோஸ்வே பெயிண்ட். படத்தெளிவை அனுபவியுங்கள். அறிமுகமாகிறது சிங்கர் ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பம்சங்கள். சந்தையில் மிகச்சிறந்த விலை. மனித உரிமை செயற்பாட்டு திட்டம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவ ஹிமிகாம் மனித உரிமை செயற்பாட்டு திட்டம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. நிமாஸ் பாலடி சில்வா, பெசில் ராஜபக்ச, GL பேரிஸ், மஹிந்த சமரசிங்க, ஆந்திர பிரியதர்ஷனயாப்பா, டிலான் பெரேரா ஆகிய அமைச்சர்கள் இந்த குழுவிற்கு நியமிக்கப்படுவார்கள். குறிப்பாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அண்மை காலமாக ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதி என்ற வகையில் மனித உரிமை அமைப்புகளுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளில் பங்கேற்றார். எதிர்காலத்திலும் அவ்வாறே அவர் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்பதனை தெரிவிக்க விரும்புகிறேன்.
சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அடுத்த தவணை கடன் தொகை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் இதன் போது கருத்து வெளியிடப்பட்டது. இரண்டாம் மற்றும் மூன்றாம் தவணை கடனை பெற்றுக்கொள்வது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் நமக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. நாம் இது தொடர்பில் நிலையான தீர்மானத்தை இதுவரை எடுக்கவில்லை. நமக்கு தேவை என்றால் பெற்றுக்கொள்ள முடியும், நமக்கு தேவையில்லை என்றால் பெற்றுக்கொள்ளாதிருக்க முடியும். அது தொடர்பில் இரண்டு தரப்பினருக்கும் நிபந்தனைகள் கிடையாது. நாணய நிதியத்தின் தற்போதைய நிலைமை 1960-70களில் இருந்ததை போன்றல்ல. அது தற்போது நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதில்லை. கப்பல் பட்டய தரகர்கள் சங்கத்தின் 25வது வருட பூர்த்தி நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. கப்பல் பட்டய தரகர்கள் சங்கத்தின் தலைவர் அலன் மாஷ் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் கரு ஜெயசூரிய ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். நாம் தமிழ்நாட்டில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளோம். இந்தியா துரிதமாக அபிவிருத்தி அடைவதோடு குஜராத் மாநிலமும் அபிவிருத்தி அடைகிறது. தென்னிந்தியாவின் சிறந்த துறைமுகமாக மாறுவதற்கு எம்மால் முடியும். அதுபோன்று சீனாவிற்கும் துறைமுகமாக மாற முடியும். கடற்துறையினூடாக மேற்கொள்ளும் வர்த்தகத்திலேயே இலங்கை தங்கியுள்ளது. முன்னோக்கி செல்வதற்கு நாம் இது தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும். உலக நிலைமைகளை அவதானித்து அதன் மூலம் வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி போன்றவற்றில் ஆசியாவின் வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And grasp those opportunities that the global trade and the development of Asia will give us. கப்பல் பட்டய தரகர்கள் சங்கத்திற்காக சிறந்த பங்காற்றியவர்கள் இதன்போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதோடு கரு ஜெயசூரியவும் விருதொன்றுக்கு பாத்திரமானமே குறிப்பிடத்தக்க விடயமாகும். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு இன்றும் அழைத்துச் செல்லப்பட்டார். உடற்கூற்று சிகிச்சைகளுக்காக சரத் பொன்சேகா வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டார். பிப்ரவரி 8ஆம் தேதி என்னை விடுதலை செய்வதற்காக போராடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் போராட்டம் வெற்றி அளித்துள்ளது. தெற்காசியாவிலும் அந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. மாலைத்தீவில் மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கைக்கு வரும் காலம் தொலைவில் இல்லை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸிடமிருந்து சகல இலங்கையர்களுக்காகவும் ஆயுள் காப்புறுதி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு எனும் சுதந்திர நாட்டின் உதயத்திற்காக தம் உயிரை ஆகுதியாக்கிய சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் போற்றுதற்குரியது. சூரியன் அஸ்தமிக்காத தேசம் என இருமாப்புடன் விளங்கிய பிரித்தானிய சாம்ராஜ்யம் அவர்களின் புலமையை கண்டு வியந்து அன்று சர் பட்டம் வழங்கி கௌரவித்தமையானது தமிழினத்தின் கல்வி பின்புலத்திற்கான சான்றாக திகழ்கிறது. தமது கல்வியினால் சுதந்திர சுடரை ஜொலிக்கச் செய்த சர் பொன் சகோதரர்களுக்கான முதல் மரியாதை அடுத்து. இலங்கையின் சுதந்திர போராட்ட வரலாறு நீண்டது. வெள்ளையர்களின் துப்பாக்கி சன்னங்களை துச்சமென எண்ணி நெஞ்சுரத்துடன் சமர்க்கிடம் புகுந்து ஆவி துறந்த விடுதலை வீரர்களின் வரலாற்றினை கடந்த நாட்களில் நாம் மீட்டியிருந்தோம். தமது புயபலத்தால் மாத்திரமன்றி புலமையினாலும் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பல தலைவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளனர். அவ்வாறான ஒப்புரவாளர்களில் சேர்பொன் ராமநாதன் மற்றும் சேர்பொன் அருணாசலம் ஆகிய சகோதரர்களின் மதிநுட்பத்துடன் கூடிய சுதேசிய செயற்பாடுகள் வியந்து போற்றத்தக்கதே.
பிரித்தானிய சாம்ராஜ்யவாதிகளினால் அந்நாளில் சேர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட சேர் பொன்னம்பலம் ராமநாதன் மற்றும் சேர் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஆகிய சகோதரர்கள் பிரித்தானிய நிர்வாக சபைகளில் இலங்கை மக்களின் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துவதற்கும் அந்நாளில் தவறவில்லை. தமிழ் மக்களை அணிதிரட்டும் நோக்கில் 1919 ஆண்டு தேசிய காங்கிரஸ் எனும் அமைப்பை உருவாக்கிய சேர் பொன் அருணாச்சலம் அதனூடாக சுதந்திரத்துக்கான வியூகத்தை உருவாக்கினார். உண்மையாகவே சேர் பொன் அருணாச்சலம் இலங்கையிலே இருந்த அரசியல் தலைவர்களே மிகவும் மதிநுட்பமும் நுண்ணறிவும் கொண்ட ஒரு தலைவராக விளங்கியவர். 21ஆம் ஆண்டு சென்சஸ் குடிசென்ன மதிப்பீட்டு அறிக்கையினுடைய தலைவராக அதனுடைய ஆசிரியராக இருந்து அளப்பரிய ஒரு சேவையை ஆற்றியவர். அவருடைய அறிவு, ஞானம், அரசியல் புலமை என்பனவெல்லாம் இந்த இலங்கை மக்களுக்கு ஒரு அதி உன்னதமான சேவையை கொண்டதாக காணப்பட்டதால் தான் அவர்கள் ஆரம்பத்திலே 1919 இலங்கை தேசிய காங்கிரசுடைய தலைவராக இந்த அனைத்து சிங்கள இஸ்லாமிய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டதை இங்கே குறிப்பிட வேண்டும். கல்வியினால் உயர்வதே வேலை தேச கனவான்களுடன் சரிநிகர சமானமாக நின்று தமது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கான வழி என்ற தீர்க்க தரிசனத்துடன் சேர் பொன் ராமநாதனால் அந்த நிர்மாணிக்கப்பட்ட பரமேஸ்வரா கல்லூரி இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அரசியல் சீர்திருத்தங்கள், ஜாப்போ சீர்திருத்தங்கள் என்பவற்றை முன்னிலைப்படுத்தி அதன் மூலமாக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நோக்குத்தான் இவர்களுக்கு காணப்பட்டது. அந்த வகையிலே தான் சேர் பொன் ராமநாதனும் அவருடைய சகோதரராகிய சேர் பொன் அருணாச்சலமும் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மதியுகம் நிறைந்த அரசியல் தலைவராக வரலாற்றில் இடம் பிடித்த சேர் பொன் ராமநாதன் 1915ஆம் ஆண்டு சிங்கள முஸ்லிம் கலவரத்தின் போது சிறை வைக்கப்பட்ட சிரேஷ்ட சுதேச தலைவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றார். இற்றில் இன, மத, வர்க்க, குல வேறுபாடு இன்றி பணியாற்றிய ஒப்புரவாளர்களின் பகீரத பிரயத்தனத்தினால் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தேசமாக இலங்கை விடுதலை பெற்றது.